السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله عز وجل في القرآن الكريم: الرجال قوامون على النساء بما فضل الله بعضهم على بعض وبما أنفقوا من أموالهم فالصالحات قانتات حافظات للغيب بما حفظ الله واللاتي تخافون نشوزهن فعظوهن واهجروهن في المضاجع واضربوهن فإن أطعنا فلا تبغوا عليهن سبيلا إن الله كان عليا كبيرا. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை புகழ்ந்து இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியதன் பின்னால், கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவுடைய பேரருளால் இந்த புனிதமிகு ரமலான் மாதத்திலே இந்த இடத்திலே நாம் அல் குர்ஆனின் அற்புத வசனங்கள் என்ற தொடரில் அல் குர்ஆனில் உள்ள சில தேர்ந்தெடுக்கப்பட்ட வசனங்களுக்கான விளக்கங்களை பார்த்து வருகின்றோம். அந்த தொடரில் இன்றைய தினம் சூரத்துன் நிசா 4வது அத்தியாயம் 34வது வசனத்தின் விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். இதிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான்: அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதற்கு காரணம் பிமா ஃபத்தல அல்லாஹு பஅதஹும் அலா பஅதின் வ பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். பெண்களை விட ஆண்களை அல்லாஹு தஆலா சில வழிகளில் சிறப்பித்து வைத்திருப்பதாலும், அந்த ஆண்கள் பெண்களுக்காக தங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து செலவு செய்கிற காரணத்தினாலும் இப்படி பெண்களை நிர்வகிக்கிறவர்களாக ஆண்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஃபஸ்ஸாலிஹாத்து, நல்ல பெண்கள், கானிதாத், தங்களுடைய கணவன்மாருக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஹாஃபிதாத்துன் லில் கைபி, அந்த கணவன் இல்லாத நேரத்தில் அவனுக்காக பாதுகாக்க வேண்டியவைகளை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். தொடர்ந்து வல்லாத்தி தகாஃபூன நுஷூஸஹுன்ன, உங்களுடைய மனைவிமாரில் நீங்கள் அவர்கள் கட்டுப்பட மாட்டீர்கள் என்று அஞ்சுகிற நேரத்தில் ஃபஇபூஹுன்ன, முதலாவதாக அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்யுங்கள். வஹ்ஜுரூஹுன்ன ஃபில் மதாஜி, அதற்கும் அவர்கள் சரிப்பட்டு வராவிட்டால் படுக்கையிலே நீங்கள் அவர்களை பிரியுங்கள். வத்ரிபூஹுன்ன, அதற்கும் அவர்கள் உங்களுக்கு உடன்பட்டு வராவிட்டால் அவர்களுக்கு நீங்கள் அடியுங்கள். ஃபைன் அத்அனகும், அதற்கு பிறகு அவர்கள் உங்களுக்கு வழிபட்டு வந்து விட்டால் ஃபலா தபுகு அலைஹின் சபீலா, அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் எல்லை மீறாதீர்கள். இன்னல்லாஹ கான அலியன் கபீரா, அல்லாஹ் மிகைத்தவனாகவும் உயர்ந்தவனாகவும் இருந்து கொண்டிருக்கிறான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நேற்றைய நம்முடைய உரையிலே ஆண்களுக்கு பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகளை பற்றி நாம் குறிப்பிட்டோம். என்னென்ன உரிமைகளை பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கியிருக்கிறது, ஆண்கள் பெண்களுக்கு என்ன உரிமைகளை கொடுக்குமாறு கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்பன போன்ற விஷயங்களை நாம் பார்த்தோம். இங்கே அல்லாஹு தஆலா பெண்களை விட ஆண்களை அல்லாஹு தஆலா உடலியல் ரீதியாக சில ஆற்றல்களை கொடுத்திருப்பதாகவும், அதே போன்று பெண்களுக்கு ஆண்கள் செலவு செய்கிற காரணத்தினாலும் பெண்களை நிர்வகிக்கிற பொறுப்பை ஆண்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறார். இந்த
நிர்வாக பொறுப்பை ஏற்றிருக்கிற ஆண்களுக்கு பெண்கள் ஆற்ற வேண்டிய சில கடமைகள் இருக்கின்றன. அந்த கடமைகள் என்ன என்பதை இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இதிலே அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் 2 கடமைகளை சொல்லுகிறார். ஒன்று கானிதாத், அவர்கள் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறார். நல்ல பெண்கள் தங்களுடைய கணவன்மாருக்கு கட்டுப்படுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கணவனுக்கு கட்டுப்படுவதை வலியுறுத்துகிறார்கள் என்றால், அவர்கள் சொன்னார்கள், லவ் குன்து ஆமுரு அஹதன் அன் யஸ்ஜுத லி அஹதின் லஅமர்து ஸௌஜத அன் தஸ்ஜுத லி ஸௌஜிஹா. ஒரு மனிதன் இன்னமொரு மனிதனுக்கு சிரம்பணிய முடியும் என்றிருந்தால், சுஜூதை செய்ய முடியும் என்றிருந்தால், பெண்களுக்கு நான் கட்டளையிட்டிருப்பேன் அவர்களுடைய கணவன்மாருக்கு சுஜூது செய்யுமாறு. அந்த அளவுக்கு பெண்கள் கணவன்மாருக்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பெண்களை பொறுத்தவரையில் கணவர்களுக்கு அவர்கள் கட்டுப்படுவது பெண்களுடைய கடமை. இந்த கட்டுப்பாடு என்பது எதுவரை என்று கேட்டால், இஸ்லாமிய ஷரியாவுடைய எல்லைகளை அந்த கணவன் தாண்டாதவரை தான். ஷரியத்தின் எல்லைகளை தாண்டி கட்டளையிட்டால் அவனுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சில கணவன்மார் இருக்கிறார்கள், மனைவிமாருக்கு ஹராமானவற்றை கட்டளையிடுவார்கள். உதாரணமாக, ஹிஜாப் அணிந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிற ஒருவன் திருமணத்திற்கு பிறகு அந்த பெண்ணிடத்திலே ஹிஜாபை கலட்டுமாறு கட்டளையிடுவார். இப்படி அவன் கட்டளையிடுகிற நேரத்தில் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று நாம் ஹிஜாபை கலட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது சில கணவன்மார் இருக்கிறார்கள், அந்த பிள்ளையை பெற்றோர் நல்ல ஒழுங்கான முறையில் வளர்த்திருப்பார்கள், ஒழுக்கத்தோடு மார்க்கத்தோடு வளர்த்திருப்பார்கள். இவன் திருமணம் முடித்த பின்னால் சினிமாவுக்கு வருமாறு அந்த பெண்ணை வற்புறுத்துவார். இந்த நேரத்தில் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லி சினிமாவுக்கு அந்த பெண் செல்லக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தாஅத லி மக்லூகின் ஃபீ மஅசியத்தில் ஹாலிக். அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் அடியார்களுக்கு கட்டுப்படக்கூடாது என்று சொன்னார்கள். ஒரு பயணத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அமீரை நியமித்து அனுப்புகிறார்கள். அந்த அமீர் அந்த மக்களுக்கு கூட சென்ற அந்த கூட்டத்தினருக்கு கட்டளையிடுகிறார். எப்படி கட்டளையிடுகிறார் என்றால், எல்லோரும் சென்று விறகு புறக்கி வாருங்கள், விறகை எடுத்துக்கொண்டு வந்து தீயை மூட்டுங்கள், அந்த தீயிலே நீங்கள் பாயுங்கள். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அமீராக ஆக்கியிருக்கிறார்கள், எனக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று அவ்வாறு கட்டளையிடுகிறார். ஆனால் சஹாபாக்கள் அந்த தீயில் பாயவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து செய்தியை சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் அந்த தலைவருக்கு கட்டுப்பட்டு தீயில் பாய்ந்திருந்தால் அதோடு அவர்கள் தீயில் தான் தொடர்ந்து இருந்திருக்க வேண்டி வந்திருக்கும், அதாவது நரகத்திலே தான் அவர்கள் தொடர்ந்து இருந்திருப்பார்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற விஷயங்களில் யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே பெண்களை பொறுத்தவரையில் கணவனுக்கு அவர்கள் கட்டுப்பட வேண்டும். நல்ல விஷயங்களில் அந்த கணவனுக்கு கட்டாயமாக கட்டுப்பட்டே ஆக வேண்டும். அந்த அளவுக்கு இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ஆனால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் நம்முடைய சமுதாயத்தில் காணப்படக்கூடிய இந்த கலாச்சாரம், அதாவது கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்ற ஒரு தத்துவத்தை நமக்கு சொல்லித்தந்து அந்த கணவன் எது சொன்னாலும் செய்ய வேண்டும் என்கிற அந்த நிலை இஸ்லாத்தில் கிடையாது. கணவனுக்கு நல்ல விஷயங்களிலே கட்டுப்பட வேண்டும். கணவன் ஹிஜாப் அணிய சொன்னால் அணிய வேண்டும், கணவன் தொலை சொன்னால் தொழ வேண்டும், இனபந்துக்களை சேர்ந்து நடக்க சொன்னால் சேர்ந்து நடக்க வேண்டும், அந்நிய ஆண்களோடு தொடர்பு வைக்கக்கூடாது என்று சொன்னால் அந்த தொடர்பை உடனடியாக துண்டிக்க வேண்டும். இப்படி நல்ல விஷயங்களில் கணவனுக்கு கட்டுப்படுவது பெண்ணுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இது அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய முதலாவது அம்சம்.
இரண்டாவதாக சொல்கிறான் ஹாஃபிதாத்துன் லில் கைப், அவர்கள் கைபை பாதுகாப்பார்கள். இந்த கைபை பாதுகாப்பார்கள் என்றால் கைப் என்றால் மறைவானது. இப்போ கைபை பாதுகாப்பார்கள் என்பதற்கு இரண்டு விதமான அர்த்தங்களை தப்சீர் ஆசிரியர்கள் கொடுக்கிறார்கள். அதிலே ஒன்று, கணவன் காயிபாகி விட்டால், வீட்டிலிருந்து கணவன் காயிபாகி விட்டால், அதாவது வேறு இடங்களுக்கு சென்று விட்டால் கணவனுக்காக வேண்டி பாதுகாக்க வேண்டியவைகளை மனைவி பாதுகாக்க வேண்டும். சில பெண்கள் இருக்கிறார்கள், கணவன் வெளிநாட்டுக்கு சென்று விடுவார். வெளிநாட்டுக்கு சென்று விட்டால் அந்த கணவனுடைய பிரிவை பயன்படுத்தி வேறு ஆண்களோடு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள். தொலைபேசி ஊடாக தொடர்பு இருக்கும், அல்லது நேரடியான தொடர்புகள் இருக்கும். மிக மோசமான முறையில் அவர்களோடு நடந்து கொள்வார்கள். இப்படியான நடத்தை உள்ளவர்கள் நல்லவர்கள் கிடையாது என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறார். நல்ல பெண்கள் கணவன் இல்லாத போது கணவனுக்காக வேண்டி பேண வேண்டியவைகளை பேணுவாள், கணவனுக்கு துரோகம் செய்ய மாட்டாள் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. ஆனால் இன்னும் ஒரு விஷயத்தையும் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதாவது நம்முடைய சகோதரர்கள் விடக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு, திருமணம் முடிக்கிறார்கள், முடித்து சிலர் 2-3 நாட்களிலேயே வெளிநாட்டுக்கு சென்று விடுகிறார்கள். இன்னும் சிலர் திருமணம் முடித்து சில மாதங்களில் வெளிநாடுகளுக்கு சென்று விடுகிறார்கள். வெளிநாடுகளுக்கு சென்றால் சிலர் ஒரு வருடத்திற்கு பிறகுதான் திரும்புகிறார்கள். இன்னும் சிலர் 2 வருடங்கள், பலர் 2 வருடங்கள் தாண்டிய பின்னால் தான் திரும்புகிறார்கள். பெரிய ஒரு இடைவெளியை இந்த பெண்ணுக்கு அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். இது பெண்ணுக்கு இழைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநியாயமாகும். அவர் தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொள்கிறார், அதே நேரத்தில் அந்த பெண்ணுக்கும் அவர் அநியாயம் இழைக்கிறார். எனவே இப்படியான போக்கு சமூகத்தில் நிச்சயமாக மாற்றப்பட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா என்னவென்றால், நம்ம நேற்றைய உரையிலே குறிப்பிட்டோம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை எவ்வளவு காலம் பிரிந்திருக்க முடியும் என்று கேட்கிற நேரத்தில் 4 மாதங்கள் என்று சொல்கிறார்கள். இன்னும் ஒரு அறிவிப்பில் 6 மாதங்கள் என்று வருகிறது. இதை தவிர இதற்கு மேல் பிரிந்திருப்பது கூடாது. இன்றைக்கு நிறைய பேர் இந்த பொருளாதாரத்தை நம்பி குடும்பங்களுக்கு துரோகம் செய்வதை நாம் பார்க்கிறோம். உணர்வுகள் மதிப்பளிக்கப்படாமல் போகிறது. இதனால் மிகப்பெரிய ஒழுக்க சீர்கேடுகள், குடும்ப சீர்குலைவுகள் ஏற்படுகின்றன. உண்மையிலேயே குடும்ப வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியான ஒன்று. அதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா குடும்பத்தோடு சேர சொல்கிறான். வல்லதி خلقلكم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا, உங்களை சோடிகளாக அவன் படைத்திருப்பது அவனுடைய அத்தாட்சியில் நின்றும் உள்ளது. ஏன் சோடிகளாக படைத்திருக்கிறான் தெரியுமா? லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் கணவனும் மனைவியும் பரஸ்பரம் அமைதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். சுக்கூன், சக்கீனத், அமைதியை பெற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ ஒரு மனிதன் அவனுடைய உள்ளத்தில் சில ஊசலாட்டங்கள் ஏற்படுகிற நேரத்திலே ஷைத்தான் ஏற்படுத்துவான். அல்லாஹு தஆலா மனிதனை இயல்பாகவே பாலியல் உணர்வுகளோடு தான் படைத்திருக்கிறான். இந்த பாலியல் உணர்வுகளுக்கு உள்ளாகக்கூடிய மனிதன் ஷைத்தானுடைய தூண்டுதலுக்கு உள்ளாகும் போது பல மன கஷ்டங்களுக்கு ஆளாகிறான். அந்த மன கஷ்டங்களிலிருந்து அவனை விடுவிப்பதற்குரிய வழிதான் அவனுடைய மனைவி, அல்லது ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவளுடைய கணவன். ஆனால் கணவனும் மனைவியும் பிரிந்திருக்கிற நேரத்தில் ஷைத்தான் 2 பேரையும் வழிகெடுப்பது இலகுவாகி விடுகிறது. இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதற்காக வேண்டி பெண்கள் தவறி போகலாம், கணவனுக்கு துரோகம் செய்யலாம் என்பது அர்த்தம் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. ஆனால் பெண்ணுக்கு இந்த இடத்திலே ஒரு உரிமை இருக்கிறது. அந்த கணவன் தன்னோடு இருக்க வேண்டும் என்று நிர்பந்திக்கிற உரிமை அந்த மனைவிக்கு இருக்கிறது. அப்படியும் அவன் தன்னோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவனை நிர்பந்தித்தும் அவன் முடியாது என்று விலகிச் செல்லுகிற நேரத்தில் தவறுக்கு செல்லாமல் அந்த கணவனிடத்தில் விவாகரத்து கேட்பதற்கு பெண்ணுக்கு உரிமை இருக்கிறதே தவிர பாவத்தில் செல்வதற்கு அவளுக்கு எந்த விதமான உரிமைகளும் கிடையாது. எனவே எந்த ஒரு நல்ல பெண்ணும் சாலிஹான பெண்ணும்
தன்னுடைய உள்ளத்தில் தன்னுடைய கணவனை தவிர வேறு யாரையும் நினைத்து பார்க்கவே கூடாது. கணவன் ஊரில் இல்லாவிட்டாலும் சரி, நாட்டில் இல்லாவிட்டாலும் சரி, வேறு நோயுள்ளவர்கள் தம்மை தொந்தரவுகள் செய்தாலும் சரி, நல்ல பெண்கள், சாலிஹான பெண்கள் கணவனுக்காக வேண்டி காக்க வேண்டிய அந்த கற்பை ஒழுங்காக காப்பார்கள் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இங்கே சொல்லுகிறான். இது அவர்களுடைய கடமையும் கூட. அதே போன்று அவர்கள் ரகசியத்தை, அதாவது மறைவானதை பாதுகாப்பார்கள் என்பதற்கு இன்னும் சில தஃசீராசிகள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்றால், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் நடக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கை, இல்லற உறவு, இந்த இல்லற உறவை, அந்த சுகத்தை அடுத்தவர்களிடத்தில் சொல்லாமல் பாதுகாப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மிக கடுமையாக கண்டிக்கிறார்கள். மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டு அதை பற்றி தன்னுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவன், அல்லது கணவனோடு சுகம் அனுபவித்து விட்டு அதை தன்னுடைய நண்பிகளோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள், இவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். எனவே சாதாரணமான ஒரு அம்சமாக இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் இது சாதாரணமாகிவிட்டது. நண்பர்களுக்கு மத்தியிலே, நண்பிகளுக்கு மத்தியிலே இது ஒரு சின்ன விஷயமாக ஆக்கப்பட்டு பேசப்படுவதை பார்க்கிறோம். இதனால் ஒழுக்கச் சீர்கேடுகள் வளர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவேதான் இஸ்லாம் இப்படியான விஷயங்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஆணுக்கும் பெண்ணுக்கும் கட்டளையிடுகிறது, குறிப்பாக பெண்ணுக்கு கட்டளையிடுகிறது. இது அல்லாமல் ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய இன்னும் சில கடமைகள் இருக்கின்றன. அதிலே கணவனுடைய வீட்டிலே வீட்டு வேலைகளை மேற்கொள்வது என்பது ஒரு பெண்ணின் மீது உள்ள பொறுப்பாக இருக்கிறது. அவள் கணவனுடைய வீட்டுக்கு சென்றால் கணவனுடைய வீட்டு வேலைகளை மேற்கொள்வது அந்த பெண்ணுடைய பொறுப்பு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் செய்தார்கள். தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து சென்றார்கள். அங்கே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொடர்ந்து வேலை செய்வதை பார்த்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சகிக்கவில்லை. அந்த அளவுக்கு மாப்பு செய்வது, ஏனைய துணிமணிகளை துவைப்பது, இப்படியான வேலைகளை வீட்டிலே செய்கிறார்கள். சில நேரங்களில் அவர்களுடைய 2 கைகளும் சிவந்து போய்விடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்தில் இருந்து கைதிகளை பிடித்து வந்திருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஆலோசனை, ஐடியா கொடுக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய், உனக்கும் ஒரு அடிமையை வாங்கி கொண்டு வா, வீட்டு வேலைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்று. எனவே கணவனுடைய ஆலோசனையை கேட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே செல்கிறார்கள். சென்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திமாவே, அல்லாஹ்வை பயந்து கொள். நான் உனக்கு சில ஔராதுகளை கற்றுத் தருகிறேன். அதை நீ ஓதி வந்தால் உன்னுடைய உடம்பில் வலி இல்லாமல் போய்விடும். நீ இப்படி அடிமைகளை கேட்டு என்னிடத்திலே வராதே என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, தூங்குவதற்கு முன்னால் நீ 33 தடவைகள் சுப்ஹானல்லாஹ் என்றும் 33 தடவைகள் அல்ஹம்துலில்லாஹ் என்றும் 34 தடவைகள் அல்லாஹு அக்பர் என்றும் சொல்லு. உன்னுடைய உடம்பில் உள்ள வருத்தங்கள் எல்லாம் போய்விடும், ராஹத்தாக நிம்மதியாக நீ தூங்க முடியும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகிறார்கள். இதிலே இந்த துஆவை சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இது முதலாவது அம்சம். இரண்டாவதாக, ஒரு தலைவராக இருக்கிற நேரத்தில் தன்னுடைய மகளுக்கு முன்னுரிமை கொடுத்து விட்டால் சமூகத்தில் அதனால் தேவையில்லாத விமர்சனங்கள் வரும் என்பதை தவிர்த்திருக்கிறார்கள். அடுத்தது முக்கியமான அம்சம் என்னவென்றால், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில் வேலை செய்து களைக்கிற அளவுக்கு வேலை செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே ஒரு பெண் தன்னுடைய கணவனின் வீட்டுக்கு சென்றால் அங்கே அந்த வீட்டு வேலைகளை கவனிப்பது அந்த பெண்ணுடைய கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்காக செய்ய வேண்டிய விஷயங்களில் முக்கியமானது தன்னுடைய கணவனுக்காக வேண்டி தன்னை அலங்கரித்துக் கொள்வது. உண்மையிலே இந்த விஷயத்தில் இன்று சமுதாயம் தலைகீழாக இருக்கிறது. ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவள் தன்னுடைய கணவனுக்கு முன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அலங்கரித்து தன்னுடைய கணவனின் மனதை குளிரச் செய்வது அவளுடைய கடமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்றால், ஹைருன் நிஸா இல்லதி தசுர்ருஹு இதா நதர இலைஹா.
ஒரு சிறந்த பெண் யார் என்றால் அவளுடைய கணவன் அவளை பார்க்கிற நேரத்தில் மகிழ்ச்சி அடைவான், அல்லது அவளுடைய கணவன் பார்க்கிற நேரத்தில் அவனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை இவள் ஏற்படுத்துவாள். அப்படியான பெண் தான் ஹைருன் நிசா, பெண்களிலே நல்லவள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் நம்முடைய பெண்களில் பெரும்பாலானவர்கள் நாம் பார்க்கிற நேரத்தில் கணவனுக்கு முன்னால் தான் அலங்கோலமாக அவர்கள் இருக்கிறார்கள், அசிங்கமாக இருக்கிறார்கள், அசுத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும், திருமண வீட்டுக்கு செல்ல வேண்டும், அல்லது கடைத்தெருக்களுக்கு செல்ல வேண்டும், நண்பர்களுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் தங்களை முழுக்க அவர்கள் மேக்கப் பண்ணிக் கொள்வதை பார்க்கிறோம். உண்மையிலேயே இந்த நிலை வெளியிலே செல்லும் போது அதற்காக அசிங்கமாக செல்ல வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை. தன்னுடைய கணவனுக்கு முன்னால் அந்த பெண் தன்னை அலங்கரித்துக் கொள்வது மிக முக்கியமான கடமை. எந்த ஒரு ஆணும் தன்னுடைய மனைவியை பார்க்கிற நேரத்தில் அடுத்த தடவை இருக்கிற நிலையை விட ஒரு நல்ல நிலையில் பார்க்க வேண்டும். அப்படி அவள் தன்னை ஆக்கிக் கொள்ளும் போதுதான் இந்த கணவனுடைய மனம் அலைபாயாமல், இந்த கணவன் வேறு பெண்களின் பக்கம் தன்னுடைய திசையை திருப்பாமல் இந்த பெண்ணை கவரக்கூடியவனாக, சுற்றி சுற்றி இந்த பெண்ணையே வரக்கூடியவனாக இருப்பான் என்பதை நாம் புரிந்து கொண்டு பெண்கள் தன்னுடைய கணவன்மாருக்கு முன்னால் சுத்தமாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும், தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இன்னும் ஒரு மிக முக்கியமான அம்சம், எந்த நேரத்திலும் கணவன் இல்லறத்தில் ஈடுபடுவதற்காக வேண்டி, தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதற்காக வேண்டி அந்த மனைவியை அழைத்தால் செல்வதற்கு தயாராக அந்த மனைவி இருக்க வேண்டும். ஏனென்றால் திருமணத்திற்கு என்று நிறைய நோக்கங்கள் இருக்கிறது. இஸ்லாம் திருமணத்தை ஒரு வணக்கம் என்று சொல்கிறது, திருமணத்திற்கென்று நிறைய நோக்கங்களை சொல்கிறது. அதிலே மிக பிரதானமான நோக்கம் ஒரு ஆண் தன்னுடைய கற்பை காத்துக் கொள்வது, ஒரு பெண்ணும் ஹராத்தில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வது. இந்த ஆணை பொறுத்தவரையில் அவனுடைய உணர்வுகள் வேகமாக தூண்டப்படுகின்றன. அதற்கான வாய்ப்புகள் சமுதாயத்தில் நிறைய காணப்படுகிறது. ஒரு பெண் பெரும்பாலும் வீட்டை விட்டு வெளியிறங்குவது மிக அரிதாகவே இருக்கிறது. அதே போன்று ஒரு ஆண் அவன் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பலரை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. ஆனால் பெண்ணுக்கு அவ்வாறான சந்தர்ப்பங்கள் மிக குறைவாக இருக்கிறது. இந்த ஆணுடைய உணர்வுகள் கூடுதலாக தூண்டப்படுகிற போது அதற்குரிய பாதுகாப்பை வழங்க வேண்டிய பொறுப்பு பெண்களுக்கு இருக்கிறது. பெண்கள் இந்த விஷயத்தில் பொடுபோக்காக இருப்பார்களாக இருந்தால் ஆண் தவறிவிடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இதனால் ஏற்படுகிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா தஅர் ரஜுலு இம்ரஅத்தஹு இலா ஃபிராஷிஹி, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை படுக்கைக்கு அழைத்து ஃபலம் தஅதிஹி, அவள் வராமல் அந்த இரவை கழித்தால் லஅனத்துஹல் மலாயிகத்து ஹத்தா துஸ்பிஹ், விடியும் வரைக்கும் மலக்குகள் அந்த பெண்ணை சபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை இல்லறத்தில் ஈடுபடுவதற்காக அழைத்தும் அந்த பெண் செல்லாமல் இருப்பாளாக இருந்தால், கோபத்தோடு இந்த கணவன் தூங்கிவிட்டால் விடுகிற வரைக்கும் மலக்குகளுடைய லானத்திற்கு, சாபத்திற்கு இந்த பெண் ஆளாக வேண்டி வருகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே பெண்கள் தங்களுடைய கணவன்மாரின் தேவையை நிறைவேற்றக்கூடியவர்களாக எப்போதும் இருக்க வேண்டும். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு மிக முக்கியமான அம்சத்தையும் பெண்களுக்கு சொல்கிறார்கள். லா தசூமுல் மர்அத்து வ ஸௌஜுஹா ஷாஹிதுன் யௌமன் மின் கைரி ஷஹ்ரி ரமதான் இல்லா பிஇذனிஹி, கணவன் ஊரிலே இருக்கிற நேரத்தில் ரமலான் நோன்பு அல்லாத வேறு எந்த ஒரு நோன்பையும் கணவனுடைய அனுமதி இல்லாமல் பிடிக்க வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு பெண் சுன்னத்தான நோன்புகள் பிடிப்பதாக இருந்தால் கணவனிடத்திலே சொல்ல வேண்டும், கணவனிடத்திலே அனுமதியை பெற வேண்டும். இல்லை என்றால் இதனால் அவனுடைய உணர்வுகள் தூண்டப்படுகிற நேரத்தில் பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். எனவே நஃபிலான வணக்கங்கள், குறிப்பாக சுன்னத்தான நோன்புகள் நோட்பதில்
பெண்கள் கணவனுடைய அனுமதியை பெறுவது பெண்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல கணவனுக்காக வேண்டி பெண்கள் செய்ய வேண்டிய இன்னும் ஒரு மிக முக்கியமான கடமைதான் கணவனுடைய சொத்துக்களை பேணி பாதுகாப்பது. அந்த சொத்துக்களை கணவனுடைய அனுமதி இல்லாமல் பெண் செலவு செய்யக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து, அவருடைய இறுதி ஹஜ்ஜில் வைத்து நிறைவேற்றிய அந்த பேருரையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா துன்ஃபிக் இம்ரஅத்துன் ஷைஅன் மின் பைத்தி ஜௌஜிஹா இல்லா பிஇத்னி ஜௌஜிஹா. எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய கணவனின் வீட்டிலிருந்து கணவனுடைய அனுமதி இல்லாமல் செலவு செய்ய வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது கிட்டத்தட்ட வசியத் போன்று சொல்கிறார்கள். அரபா மைதானத்தில் வைத்து அவர்கள் ஆற்றிய உரை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த உரையாகும். அந்த உரையின் தொடரிலே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்கிறார்கள். எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய கணவனின் வீட்டிலிருந்து செலவு செய்கிற நேரத்தில் கணவனுடைய அனுமதி இல்லாமல் செலவு செய்ய வேண்டாம். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வலத்தாமு யா ரசூலல்லாஹ், சாப்பாட்டுக்கு செலவு செய்வதாக இருந்தாலுமா என்று கேட்கிறார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ذَلِكَ أَفْضَلُ أَمْوَالِنَا, சாப்பாடு தான் எங்களுடைய சொத்துக்களில் மிகவும் சிறந்தது என்று சொன்னார்கள். இப்போ சாப்பாட்டுக்கு செலவு செய்வதாக இருந்தாலும் கணவனுடைய அனுமதியை பெற வேண்டும். இதிலே ஒரு கணவன் ஏற்கனவே அனுமதி கொடுப்பார். அந்த பெண்ணுக்கு வீட்டுக்கு தேவையானவைகளை வாங்குவதற்கான அனுமதியை அவன் கொடுத்திருந்தால் அந்த பெண் விரும்பியபடி செலவு செய்யலாம். அப்படி அனுமதி கொடுக்காத கணவனாக இருந்தால் அந்த கணவனிடத்தில் கேட்க வேண்டும், இன்று என்ன வாங்குவது, என்ன சமைப்பது, எவ்வளவு செலவு செய்வது என்பவற்றை கணவனிடத்திலே கேட்டு அனுமதி பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காக வேண்டி கணவன்மார் கஞ்சத்தனம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்றும் இஸ்லாம் சொல்லவில்லை. நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இறுக்கமான கையுடைய கணவனாக இருந்தால் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் செலவுக்கு தேவைப்படுகிறது, ஆனால் இந்த கணவன் 100 ரூபாயும் கொடுப்பதற்கு கஷ்டப்படுகிறான் என்று சொன்னால், பணம் இருக்கிறது கொடுப்பதற்கு மனமில்லாமல் இருக்கிறான் என்றால் அவனுடைய பையிலிருந்து அவனுக்கு தெரியாமல் தேவையான அளவு எடுத்துக்கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதி தந்திருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் பொதுவாக இன்றைக்கு பல பெண்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வீடுகளிலே தேவையில்லாத செலவுகள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடிக்கடி ஆடைகள் வாங்குவது, தேவையில்லாத பொருட்களை வீட்டுக்குள் வாங்கி குவிப்பது, இப்படி செய்கிற நேரத்தில் சில நேரங்களில் கணவனுக்கு மனைவிக்கும் இடையில் இதனால் பிரச்சனைகள் உண்டு. சில குடும்பங்கள் இப்படியான சின்ன பிரச்சனைகளை வைத்து பிரிந்த வரலாறுகளும் காணப்படுகின்றன. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குடும்ப கட்டுமானம் உடையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த கட்டுப்பாட்டை பெண்களுக்கு விதிக்கிறார்கள். இதையும் பெண்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ஒரு கணவனுக்காக பெண் செய்ய வேண்டிய கடமைகளிலே மிக பிரதானமான ஒன்று அவனுடைய குழந்தைகளை இவள் பாதுகாப்பது. இது மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல் மர்அத்து, அதாவது ஒரு நீண்ட ஹதீஸ் தொடரிலே, குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பராமரிப்பாளர்கள், உங்களுடைய பராமரிப்பை பற்றி மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று வருகிற அந்த தொடரில் ஒரு தலைவர் தன்னுடைய சமூகத்தை பராமரிக்கக்கூடியவர், அந்த பராமரிப்பை பற்றி மறுமையிலே விசாரிக்கப்படுவார். வர்ரஜுலு ராஇன் ஃபி அஹ்லி பைத்திஹி, ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்க வேண்டியவன், அந்த பராமரிப்பை பற்றி மறுமையிலே விசாரிக்கப்படுவான். வல் மர்அத்து ராயியத்துன் அலா அஹ்லி பைத்தி ஜௌஜிஹா வ வலதிஹி, ஒரு பெண் தன்னுடைய கணவனின் குடும்பத்தையும் அவனுடைய பிள்ளைகளையும் பராமரிப்பது அவளுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. வ மஸ்ஊலத்துன் அன்ஹா, அதை பற்றி அவள் விசாரிக்கப்படுவாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மறுமையிலே பிரத்யேகமான கேள்வி பெண்ணிடத்திலே இதை பற்றி இருக்கிறது. இப்போ குழந்தைகளை பொறுத்தவரையில் குழந்தையை பெறக்கூடியவர்களாக பெண்கள் தான் இருக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய சுன்னத். அந்த குழந்தையை வளர்க்கக்கூடியவர்களாகவும் பெண்கள் தான் இருக்கிறார்கள். எனவே பெண்களை பொறுத்தவரையில் ஒரு குழந்தையின் ஆரம்ப ஆசிரியையாக தாய் தான் இருக்கிறார்.
ஆரம்ப பாடசாலையாக தாய் தான் இருக்கிறார். எனவே அந்த குழந்தையை ஒழுங்கான முறையில் வளர்க்கிற பொறுப்பு தாய்க்குத்தான் இருக்கிறது. தந்தையை பொறுத்தவரையில் அவனுடைய தொழில் அமைப்புக்கு ஏற்ப அவன் வீட்டிலிருந்து வெளியேறுவதும் வீட்டுக்கு வந்து சேர்வதும் வித்தியாசப்படும். சில நேரங்களில் அதிகாலையில் எழுந்து சென்று குழந்தைகள் தூங்கிய பின்னால் வீட்டுக்கு வரக்கூடிய தொழில்களை உடையவனாக கணவன் இருப்பான். அப்படியான வீடுகளை பொறுத்தவரையில் மனைவி கணவனின் மீது வெறுப்பு கொண்டு குழந்தைகளை கவனிக்காமல் குழந்தைகளை கவனையினமாக வளர்ப்பார்களாக இருந்தால் அவர் கணவனுக்கு துரோகம் செய்கிறார். அது மட்டுமல்ல, இந்த சமுதாயத்திற்கும் அவர் துரோகம் செய்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் பிறக்கிற எந்த குழந்தையும் பிறக்கிற நேரத்தில் கள்ளனாக, சமுதாயத்தில் குழப்பங்களை உண்டு பண்ணக்கூடியவனாக, சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடியவனாக பிறப்பதே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா குழந்தைகளும் நல்ல இயல்போடு தான் பிறக்கின்றன, இஸ்லாமிய இயல்போடு தான் பிறக்கின்றன. ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி, அந்த குழந்தையின் பெற்றோர் தான் அதனை யூதனாகவோ அல்லது அவு யுனஸ்ஸிரானிஹி கிறிஸ்தவனாகவோ அவு யுமஜ்ஜிசானிஹி அல்லது நெருப்பு வணங்கியாகவோ மாற்றுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பொறுப்பை பெற்றோருடைய தலையிலே போடுகிறார்கள். ஒரு குழந்தையை இன்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், எந்த விதமான சமூக செல்வாக்குகளுக்கும் தாக்கங்களுக்கும் உள்ளாக்காமல் ஒரு குழந்தையை தனியே அப்படியே வளர்த்தெடுத்தால் அந்த குழந்தை பரிசுத்தமான குழந்தையாக வளர்ந்து வரும் என்று சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் தந்த அமானிதம் நம்முடைய குழந்தைகள். குறிப்பாக இந்த குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்கிற பொறுப்பு தாய்மாருக்குத்தான் இருக்கிறது. தாய்மார் இந்த குழந்தைகள் விஷயத்தில் பல கோணங்களிலே கவனம் செலுத்த வேண்டும். முதலாவது, குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஆரோக்கியமான குழந்தையாக அதை வளர்த்தெடுக்க வேண்டும். இரண்டாவதாக, அந்த குழந்தையின் நல்ல பண்பாட்டுக்கு அந்த தாய் வித்திட வேண்டும். மார்க்கத்தோடு அந்த குழந்தையை வளர்த்தெடுப்பதற்கான பயிற்சியை தாய் தான் கொடுக்க வேண்டும். சஹாபி பெண்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எங்களுடைய குழந்தைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற நேரத்தில் அவர்களை நோன்பு பிடிக்க வைப்போம். நோன்பு பிடிக்க வைத்து அந்த நோன்பை தொடர்வதற்காக வேண்டி அவர்களுக்கு நாங்கள் பராக்குகளை காட்டுவோம். நோன்பு திறக்கிற நேரத்திலே, நோன்பு திறப்பதற்கு கொஞ்ச நேரம் இருக்கிற சந்தர்ப்பத்திலே குழந்தைகள் பசியினால் அழுவார்கள். அந்த நேரங்களில் அவர்களுடைய கைகளில் விளையாட்டு பொருட்களை கொடுத்து அவர்களுடைய திசைகளை திருப்புவோம் என்று பெண் சஹாபிகள் தான் சொல்கிறார்கள். பெண்கள் தான் பிள்ளைகளை பக்குவமாக வளர்க்க வேண்டியவர்கள். பெண்கள் தவறு விட்டால் குழந்தையின் எதிர்காலமே பாதிக்கப்படுகிறது. கணவனுக்கு மட்டும் துரோகம் செய்யவில்லை, அவர்கள் சமுதாயத்திற்கும் சேர்த்தே துரோகம் செய்கிறார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு பெண்ணும், இந்த உலகத்திலே உள்ள ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய குழந்தையை நல்ல குழந்தையாக வளர்க்க முயற்சி செய்திருந்தால் இன்றைக்கு உலகத்தில் ஒரு நல்ல சமூகத்தை நாம் கண்டிருக்க முடியும். நம்முடைய சமுதாயத்து பெண்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய குழந்தைகளை மார்க்க அடிப்படையில் வளர்த்திருந்தால் இன்றைக்கு நல்ல ஒரு சமூகத்தை நாம் கண்டிருக்க முடியும். இன்றைக்கு நம்மிலே நிறைய பேருக்கு அல் குர்ஆன் ஓத தெரியாது. வளர்ந்திருக்கிறோம், ஆங்கிலம் பேசுகிறோம், வேறு பிற மொழிகள் பேசுகிறோம், மற்ற மொழிகளிலே சரளமாக உரையாடுகிறோம், படிக்கிறோம், ஆனால் அல் குர்ஆன் ஓத தெரியாது. இது யாருடைய தவறு? நிறைய பாடல்கள் இன்று இளைஞர்களுக்கு பாடமாக இருக்கிறது. என்னென்ன பாடல்கள் எல்லாம் வருகிறதோ அத்தனையும் அவர்களுக்கு பாடமாக இருக்கிறது. ஆனால் முக்கியமான சூறாக்கள் பாடமா என்று கேட்டால் இல்லை. ஏன் சூரத்துல் ஃபாத்திஹா கூட பாடம் இல்லாத, மனப்பாடம் இல்லாத சகோதரர்கள் நம்ம மத்தியிலே இருக்கிறார்கள். முக்கியமான குல் சூறாக்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிர்ரப்பில் ஃபலக், குல் அஊது பிர்ரப்பின் நாஸ் போன்ற சூறாக்கள் பாடம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். ஆயத்துல் குர்சி போன்ற முக்கியமான வசனங்கள் மனப்பாடம் இல்லாதவர்கள் நம்முடைய சமுதாயத்திலே இருக்கிறார்கள். இவர்கள் இவ்வாறு வளர்வதற்கு மிகப்பெரிய ஒரு பங்கு பெற்றோருக்கும் இருக்கிறது. நம்ம சில இடங்களிலே பார்க்கிறோம், குழந்தைகள் அவர்கள் மதரசாவுக்கு செல்வதும் இல்லை அல்லது மக்தபுகளுக்கு செல்வதும் இல்லை, வீட்டிலே இருந்து கொண்டு குர்ஆனின் சின்ன வயதில் நான் சில இடங்களுக்கு சென்றிருக்கிறேன். அந்த வீடுகளிலே ஒரு வீட்டுக்கு சென்றேன். 6 வயது குழந்தை ஒன்று 2 ஜுசு மனப்பாடம் செய்திருந்தது. அதே வீட்டில் 4 வயது குழந்தை 30வது ஜுசுவில் உள்ள முக்கியமான சூறாக்களை பாடமிட்டிருந்தது. 4 வயது குழந்தை. இப்போ தந்தை இடத்திலே கேட்டேன். தந்தை ஒரு மௌலவி.
இந்த குழந்தை எப்படி பாடமாக்கியது என்று கேட்டபோது தாயுடைய முயற்சி என்று அவர் சொன்னார். இப்ப தாய் நினைத்தால் அந்த குழந்தையை குர்ஆனை மனப்பாடம் செய்ய வைக்கலாம், முக்கியமான துஆக்களை மனப்பாடம் செய்ய வைக்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த குழந்தையின் உள்ளத்தில் பதிய வைக்கலாம், அல்லாஹ்வை பற்றிய அடிப்படையான அறிவுகளை அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாம், முக்கியமான ஔராதுகளை கலிமாக்களை அந்த குழந்தைக்கு பாடமிட வைக்கலாம். ஆனால் இன்றைக்கு பெண்களுக்கு நேரம் இல்லை. வீடுகளிலே பெண்களுக்கு கடும் வேலை. என்ன வேலை? சமைக்க வேண்டும், துணிமணிகள் துவைக்க வேண்டும், வீட்டை பெருக்கி சுத்தம் செய்ய வேண்டும். வேறு என்ன வேலை? தொடர் நாடகங்கள் பார்க்க வேண்டும், சினிமா படங்கள் பார்க்க வேண்டும், பக்கத்து வீட்டிலே உள்ள பெண்களோடு சென்று அரட்டை அடித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஊர் பலாய்களை பேசுவது, புறம் பேசுவது, அவதூறுகளை பரப்புவது, கேள்விப்பட்ட செய்திகளை எல்லாம் உண்மை போன்று பேசுவது, வேறு இரண்டு பேருக்கு இடையில் ஏதாவது ஒன்றை மூட்டிவிட்டு வருவது, இரண்டு குடும்பங்களை பிரிப்பதற்கான வேலைகளை பார்ப்பது, இதற்கெல்லாம் அவர்களுக்கு நேரம் இருக்கிறது. ஆனால் குழந்தைக்கு எவ்வளவு காலத்திற்கு இந்த தாய்மார் குழந்தைகளை தூங்க வைக்கிறார்கள்? குழந்தையை அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து தூங்கச் செய்வதற்கு தாய்மார் முழுக்க முயற்சி செய்கிறார்கள். பால் ஊட்டுகிறார்கள், தாலாட்டு பாடுகிறார்கள், இன்னும் பல முயற்சிகள் செய்கிறார்கள். எத்தனை தாய்மார் சகோதர சகோதரிகளே குழந்தைகளுக்கு தூங்குகிற துஆவை சின்ன பருவத்திலிருந்து பாடமாக்க வைத்திருக்கிறார்கள். தூங்கும் போது ஓதுகிற ஆயத்துல் குர்சியை ஓத வேண்டும் என்று எத்தனை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த உணர்வு தாய்மாரிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. ஜாஹிலிய சிந்தனையும் உலக சிந்தனையும் பெண்களிடத்திலே நிறைந்து போயிருக்கிற காரணத்தினால் அவர்கள் அந்த பெண்ணை பார்க்கிறார்கள், அவர் அந்த சாரி வாங்கியிருக்கிறார், இந்த பெண்ணை பார்க்கிறார்கள், அவள் இந்த நகை வாங்கியிருக்கிறார், அந்த வீட்டை பார்க்கிறார்கள், அதிலே இந்த தளவாடங்கள் இருக்கின்றன, இந்த புதிய உபகரணங்கள் வாங்கப்பட்டிருக்கின்றன. இவற்றை பார்த்து இதை கண்டு பெருமூச்சு விட்டு கணவனோடு இதற்காக சண்டை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களே தவிர நமக்கு அல்லாஹ் தந்த நம்முடைய அமானிதமான இந்த குழந்தைகளை நல்ல முறையிலே வளர்ப்போம், மார்க்கப்பற்றோடு வளர்ப்போம், இஸ்லாமிய உணர்வோடு வளர்ப்போம். நாம் முதுமையை அடைகிற நேரத்திலே நம்மை பராமரிக்கக்கூடிய குழந்தைகளாக இந்த குழந்தைகளை ஆக்குவோம். நாம் மரணித்த பின்னால் விடாமல் நமக்கு ரப்பிர்ஹமுமா கமா ரப்பயானி சகீரா என்று துஆ செய்கிற குழந்தைகளாக மாற்றுவோம் என்று எத்தனை தாய்மார் யோசிக்கிறார்கள். இது மிகவும் அரிதான ஒரு விஷயமாகவே இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அந்த பெண் தன்னுடைய கணவனின் குழந்தைகளை, அதாவது அவர்கள் இரண்டு பேருடைய குழந்தையும் தான் அது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையாக அதை சொல்கிறார்கள். அந்த குழந்தையை ஒழுங்கான முறையில் வளர்க்கிற பொறுப்பு இந்த தாயுடைய கையில் இருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள். இதிலே எந்த பெண்கள் தவறு விடுகிறார்களோ, இதை பற்றி கவலை இல்லாமல் இருக்கிறார்களோ, இதை பற்றி அக்கறை இல்லாமல் நாங்கள் நினைத்ததை தான் செய்வோம் என்று இருக்கிறார்களோ, நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கை நடக்கும். வஹிய மஸ்ஊலத்துன் அன்ஹும், மறுமையிலே அல்லாஹ் கேட்பான். சூரியன் தலைக்கு ஒரு மைலுக்கு அப்பால் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற நேரத்திலே, மக்கள் எல்லோரும் வியர்வையிலே மூழ்கடிக்கப்படுகிற நேரத்திலே, காலிலே செருப்பில்லாமல் அங்குமிங்கும் அலைந்து ஓடித்திரிகிற நேரத்திலே, ஓடி ஒதுங்குவதற்கு நிழலும் கட்டடங்களும் இல்லாத அந்த சந்தர்ப்பத்திலே ஒவ்வொரு பெண்ணிடத்திலும் அல்லாஹ் கேட்பான், உங்களிடத்தில் இந்த குழந்தைகளை அமானிதமாக தந்தேன், இந்த குழந்தைகளை நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்கிற நேரத்தில் அங்கே போய் யா அல்லாஹ் டிவி பார்த்தேன், தொடர் நாடகம் பார்த்தேன், சினிமா பார்த்தேன், பக்கத்து வீட்டுக்கு சென்றேன், கடைத்தெருக்களுக்கு போய் வந்தேன் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லி தப்ப முடியாது என்பதை ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய மனதிலே இருத்தி கொண்டு இந்த குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக வளர்ப்பதற்குரிய நல்ல முயற்சிகளை செய்ய வேண்டும், அதற்கான முடிவுகளை எடுக்க வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இன்னும் ஒன்றுதான், சில நேரங்களில் பெண் வசதியோடு இருப்பாள், கணவன் வசதி அற்றவனாக இருப்பார். அந்த பெண் தொழில் செய்யக்கூடியவராக இருப்பார், அல்லது தந்தையுடைய அல்லது தன்னுடைய உறவினர்களுடைய வராசத்தாக அனந்தரமாக கிடைத்த சொத்துக்கள் அந்த பெண்ணிடத்தில் இருக்கும். அது முதலீடு செய்யப்பட்டு அதன் மூலம் வருமானம் வரக்கூடியவளாக அவள் இருப்பாள். அல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் அன்பளிப்புகள் கொடுத்து நிறைய பணம் சொத்து அவளிடத்தில் இருக்கும்.
இப்படி சொத்துக்களை அவள் வைத்திருக்கிற நேரத்தில் கணவன் வறுமையோடு வாழ்வான். இந்த சந்தர்ப்பங்களில் கணவனுக்கு கொடுத்து உதவுவது பெண்ணுடைய கடமை. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஏழை சஹாபி. அவர்களுடைய மனைவி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உரையாற்றினார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யுங்கள், அல்லாஹ்வுக்காக நீங்கள் கொடுங்கள், உங்களுடைய நகைகளாக ஆபரணங்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று பேசினார்கள். இந்த பயானை கேட்டுட்டு வந்து அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் தன்னுடைய கணவனிடத்திலே சொல்லுகிறார்கள், நீங்கள் வசதி இல்லாத ஒரு மனிதராக இருக்கிறீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பேசினார்கள், நான் உங்களுக்கு தருவதற்கு விரும்புகிறேன், ஆனால் இதை பற்றிய மார்க்க சட்டம் எனக்கு தெரியாது. எனவே நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் மனைவி கணவனுக்கு சதகா செய்யலாமா என்று கேட்டுவிட்டு வாருங்கள் என்றதும் எந்த ஒரு மனிதனுக்கும் சுய கௌரவம் இருக்கும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்னால் முடியாது, நீ தேவையாக இருந்தால் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேள் என்றதும் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். வீட்டுக்கு சென்று அங்கே பார்க்கிறார்கள், வீட்டில் ஏற்கனவே ஒரு பெண்மணி நிற்கிறார், ஒரு அன்சாரி பெண். அவர் இதே பிரச்சனையோடு தான் வந்திருக்கிறார். அவருடைய கணவன் வறுமை. இந்த பயானை கேட்டுட்டு நடைமுறைப்படுத்த போகிறார்கள் கணவனுக்கு கொடுப்பதற்கு. இரண்டு பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்குள் போவதற்கு சங்கடப்பட்டார்கள். ஏனென்றால் பொதுவாக சஹாபாக்களிடத்தில் அப்படி ஒரு மரியாதை இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்த நேரங்களில் எல்லாம் போய் தொல்லைப்படுத்த மாட்டார்கள். இப்போ வெளியிலே இருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி போய் வருவார்கள். ஏனென்றால் முஅத்தினாக இருந்தவர்கள் இந்த பள்ளிவாசல் தகவல்களை சொல்வதற்காக வேண்டி போய் வருவார்கள். இப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளிருந்து வருகிறார்கள். வந்தவர்களை கண்ட ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மற்ற அன்சாரி பெண்மணியும் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய் கணவனுக்கு மனைவி சதகா செய்யலாமா, கணவனுக்கு மனைவி சதகா கொடுக்கலாமா என்று கேளுங்கள், யார் என்று கேட்டால் எங்களை சொல்லி விடாதீர்கள் என்று சொன்னார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று, அல்லாஹ்வுடைய தூதரே, இரண்டு பெண்மணிகள் வெளியே நிற்கிறார்கள், அவர்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அது? இவர் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துவிட்டு சொல்லுகிறார், ஒரு அன்சாரி பெண்மணியும் ஸைனபும் என்று சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், ஐயு ஸையானிப், நிறைய ஸைனபுகள் இருக்கிறார்கள், எந்த ஸைனபை சொல்லுகிறாய் என்று. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுடைய மனைவி ஸைனபை சொல்லுகிறேன் என்றதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் இரண்டு பேரிடத்திலும் சொல்லுங்கள், லஹுமா அஜ்ரானி, அஜ்ருல் கராபத்தி வ அஜ்ருஸ் ஸதகா, அவர்கள் இரண்டு பேரும் கணவன்மாருக்கு கொடுத்தால் இரண்டு நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லுங்கள். கணவன்மாருக்கு சதகா செய்தால் இரண்டு நன்மை கிடைக்கும் என்று சொல்லுங்கள். ஒன்று சதகாவுக்குரிய நன்மை, இரண்டாவது நெருங்கிய உறவினருக்கு கொடுத்த நன்மை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸிலிருந்து மனைவிமார் கணவனுக்கு சதகா செய்யலாம், ஏன் ஜக்காத்தும் கூட கொடுக்கலாம். கணவன் தான் மனைவியை பராமரிக்க வேண்டியவன். எனவே கணவன் தான் பராமரிக்க வேண்டிய யாருக்கும் தன்னுடைய ஜக்காத்தை கொடுக்க முடியாது. அவன் மனைவிக்கு ஜக்காத் கொடுக்க முடியாது, தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஜக்காத் கொடுக்க முடியாது, அவனுடைய பெற்றோருக்கு ஜக்காத் கொடுக்க முடியாது. ஏனென்றால் இவர்கள் அனைவருக்கும் செலவு செய்வது அவனுடைய கடமை. ஆனால் ஒரு மனைவியை பொறுத்தவரையில் தன்னுடைய கணவனுக்கு செலவு செய்வதோ தன்னுடைய குழந்தைகளுக்கு செலவு செய்வதோ அவளுடைய மார்க்க கடமை கிடையாது. எனவே கணவன் மனைவி தன்னுடைய ஜக்காத்தை கூட கணவனுக்கு கொடுக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கணவன் கடன்காரனாக அல்லது ஏழையாக ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதியான ஒரு நிலையில் அவன் இருக்கிற நேரத்தில், எனவே கணவன் வறுமையில் இருக்கும் போது மனைவி கணவனை குத்தி காட்டி அவனுடைய மனதை நோகடித்து அவனை உயிரோடு கொன்று அவனை பலவீனப்படுத்தாமல் அந்த கணவனுக்கு உதவி செய்வது, அந்த கணவனுக்கு கை கொடுப்பது அந்த மனைவியுடைய பொறுப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே,
இஸ்லாம் குடும்ப வாழ்க்கை என்று சொல்லும்போது அதை ஒரு மகிழ்ச்சியானதாகவே ஆக்க விரும்புகிறது. சண்டைக்குரிய இடமாக குடும்பத்தை ஆக்க இஸ்லாம் நினைக்கவில்லை. இன்றைக்கு குடும்பம் என்பது நம்முடைய ஊர் பாசைகளிலே சொல்வதாக இருந்தால் ஒரு 90 நாளைக்கு தான் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைகிறது. சொல்வார்கள் மோகம் 30 நாள், ஆசை 60 நாள் என்று. அதற்கு பிறகு குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குடும்பம் என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்படியான ஒரு குடும்பம் உருவாகுவதற்காக அதனுடைய ஃபவுண்டேஷன், பேசிக் சரியான முறையில் போடப்பட வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகிறார்கள். பெண்ணை தெரிவு செய்யும் போது மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாக பார்த்து நீ தெரிவு செய். வலிமாரிடத்திலே சொல்கிறார்கள், பெண்ணுடைய பொறுப்புதாரிகளிடத்திலே சொல்கிறார்கள், இதா அத்தாக்கும் மன் தர்தௌன தீனஹு வ ஹுலுகஹு ஃபஸவ்விஜூஹு. உங்களிடத்திலே மார்க்கமும் ஒழுக்கமும் உள்ள ஒருவன் உங்களுடைய பிள்ளையை திருமணம் கேட்டு வந்தால் அவனுக்கு நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள். இப்ப அந்த சேரும் போது 2 பேரும் மார்க்கப்பற்றோடு சேர்ந்தால் குடும்ப வாழ்க்கை இனிக்கும், மகிழ்ச்சியானதாக அது அமையும். அப்படி இல்லாம குடும்பம் அமைகிற நேரத்திலேயே பிரச்சனையோடு அமைந்தால் குடும்பம் கடைசி வரைக்கும் நரகமாகவே போகும். என்ன பேசும்போதே சீதன பேச்சுவார்த்தை, வரதட்சணை பேச்சுக்கள், கடைசியில பூரணமாக கொடுபடுறல்ல. திருமணம் நடக்கிற நேரத்தில் பேசப்பட்ட தொகைகள் கொடுத்து முடியாமல் இருக்கும், அதிலேயே பிரச்சனை ஆரம்பித்து விடும். திருமணம் முடித்ததிலிருந்து அவளும் நரக வாழ்க்கை, அவனும் நரக வாழ்க்கை, நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால், ஒரு கணவனை மனைவி அவனுடைய அலங்காரத்தில், அவனுடைய தோற்றத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். மனைவி கணவனுடைய தோற்றத்தில், வீட்டை விட்டு அவன் வெளியே செல்கிற நேரத்தில் அவனுடைய தலை சீவக்கூடிய முறை, அவனுடைய ஆடை அமைய வேண்டிய விதம், இவற்றிலே அவள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை சீவி விடுவேன், நடுவிலே பகிடெடுத்து 2ஆக வார்ந்து விடுவேன், அப்போது முன்னால் அவர்களுடைய நெற்றிக்கு முன்னால் நான் கொஞ்சம் முடியை அப்படியே எடுத்து விடுவேன் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். தன்னுடைய கணவனை அலங்கரித்து அழகு பார்க்கிறவளாக மனைவி இருக்க வேண்டும். நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டோம், மனைவி கணவனுக்கும் தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும், அதே போன்று தன்னுடைய கணவனையும் அலங்கரித்து அவனை அழகு பார்க்கிற ஒரு நிலை பெண்ணிடத்திலே வர வேண்டும். அதே போல அந்த கணவனுடைய சோதனைகளில் மனைவி பொறுமை காக்க வேண்டும். கணவனுக்கு அல்லாஹு தஆலா சில சோதனைகளை கொடுப்பார். அப்படியான சோதனைகளில் குறிப்பாக உடலியல் ரீதியாக ஏற்படக்கூடிய சில சோதனைகள், அவன் சில நோய்களுக்கு உள்ளாகுவான். அந்த நோய்கள் சில நேரங்களில் அருவருப்பானதாக கூட இருக்கும். கால்களிலே வெடிப்புகள் ஏற்படும், அதனால் ஊனம் வெளியாகும், அல்லது உடம்பில் வித்தியாசமான சில உபாதைகள் உருவாகும். இப்படியான நேரங்களில் அதை பொறுத்து கொள்வது பெண்ணுடைய கடமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள், ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று கேட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த கணவனுடைய உடம்பில் ஒரு புண் ஏற்பட்டு, காயம் ஏற்பட்டு, அதை அவள் நக்கிவிட்டாலும், அந்த காயத்தை அவள் நக்கிவிட்டாலும், அல்லது அவனுடைய மூக்கினால் இரத்தமோ சீழோ வடிகிறது, அதை அவள் தன்னுடைய வாயினால் எடுத்து விட்டாலும் தன்னுடைய கணவனுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளை அவள் கொடுத்தவளாக ஆகவே மாட்டாள் என்று சொன்னார்கள். இதில் என்ன சொல்கிறார்கள்? ஒரு கையில் ஒரு உடம்பில் ஒரு கட்டி ஏற்பட்டிருக்கிறது, ஒரு காயம் ஏற்பட்டிருக்கிறது, அதை நக்கி விடுவது, மூக்கினால் வடியக்கூடிய அந்த ஊனங்களை அகற்றுவது, இப்படி அவள் செய்தாலும் கூட கணவனுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை நிறைவேற்றியவளாக ஆக மாட்டாள். அந்த அளவுக்கு நிறைய பொறுப்புகள் பெண்ணுக்கு இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே கணவனுடைய சோதனைகளில் பெண் பொறுமை காக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக ஆரம்பத்திலிருந்து பெண்கள் தங்களை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
ஏனென்றால் சில நேரங்களில் முதுமை அடைகிற நேரத்தில் வித்தியாசமான நோய்கள் வரும். அந்த நேரத்தில் பெண்கள் கணவன்மாரை உதாசீனம் செய்வதையும் அவர்களை கண்டுகொள்ளாமல் வாழ்வதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. சின்ன ஆரம்ப கட்டங்களில் இருந்து அவர்கள் அதற்கு தம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு கணவன்மாரும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். சில குடும்பங்களை பார்க்கும் போதே மகிழ்ச்சியாக இருக்கும். முதியவர்களாக இருப்பார்கள், 2 பேரும் மிக்க அன்போடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதை பார்க்கிற நேரத்தில் சந்தோஷமும் பொறாமையும் வரும். அந்த அளவுக்கு வாழ்வார்கள். அதற்குரிய முறையில் பரஸ்பரம் கணவனும் மனைவியும் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பெண்கள் செய்ய வேண்டிய இன்னும் ஒரு மிக முக்கியமான பொறுப்பு என்னவென்றால், கணவனுடைய பெற்றோரை மதிப்பது. கணவனுடைய பெற்றோருடைய விஷயத்தில் அதிகமான மனைவிமார் கோட்டை விடுகிறார்கள். இதனால தான் நிறைய குடும்பங்களில் சிக்கல் வருது. கணவன் தன்னுடைய பெற்றோரை கவனிக்கிற விஷயத்தில் தலையிடுவதற்கு எந்த மனைவிக்கும் உரிமை கிடையாது. கணவன் லட்சக்கணக்கில் செலவு செய்யலாம், கோடிக்கணக்கில் செலவு செய்யலாம், அவர்களை தோளிலே தூக்கி கொண்டு திரியலாம், அவர்களை போகிற வருகிற இடங்களிலுக்கெல்லாம் அழைத்து செல்லலாம். இது அந்த கணவனுக்கு இருக்கக்கூடிய உரிமை மகன் என்ற அடிப்படையில். அந்த பெற்றோர் அவனுக்கு பெற்றோர். எனவே அந்த பெற்றோரை கண்ணியப்படுத்துவது அவனுடைய கடமை. பெற்றோரை அவன் கண்ணியப்படுத்துகிற நேரத்தில், பெற்றோருக்கு உபகாரம் செய்கிற நேரத்தில் தலையிடுகிற உரிமை பெண்களுக்கு இல்லை என்பதை பெண்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பெண்கள், நீங்கள் ஏன் ஒரே வீட்டு உங்களுடைய தாய்க்குத்தான் கொடுக்கிறீர்கள், உங்களுடைய தாய்க்குத்தான் முன்னுரிமை கொடுக்கிறீர்கள். பெண்கள் கணவனுடைய தாயின் மீது பொறாமைப்படுவது. அதற்கு சில மாமியார்மாரும் காரணமாக இருக்கிறார்கள். மருமகளின் மீது அவர்களுக்கு பொறாமை. அதையும் அந்த பெண்கள் மாமியார்மார் கவனத்திலே கொள்ள வேண்டும். அந்த தன்னுடைய மருமகள் என்பவள் தன்னுடைய வீட்டுக்கு எல்லாவற்றையும் துறந்து வந்திருக்கக்கூடிய தன்னுடைய மகளை போன்ற ஒரு பெண். எனவே அந்த பெண்ணை நாம் மதிக்க வேண்டும், அவளுக்கு ஆறுதலாக அமைய வேண்டும் என்று மாமியார் நினைக்க வேண்டுமே தவிர கொடுமைப்படுத்தக்கூடியவர்களாக மாமியார்மார் ஆகக்கூடாது. அவர்கள் என்ன செய்தாலும் சரி, கொடுமைப்படுத்தினாலும் கொடுமைப்படுத்தாவிட்டாலும் கணவன் பெற்றோருக்கு உபகாரங்கள் செய்கிற நேரத்தில் அதில் தலையிடுவதற்கு மனைவிக்கு எந்த உரிமையும் கிடையாது என்பதை பெண்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பெண்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் உரிமைகளில் ஒன்று, அவன் சில நேரங்களில் பயணம் செல்ல நம்மை அழைக்கும் போது, பெண்களை அழைக்கும் போது கூட செல்ல வேண்டும். சில பெண்கள் இருக்கிறார்கள், எடுத்த எடுப்பில் முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். அவன் சில பயணங்கள், நல்ல பயணங்கள், குடும்ப பயணமாக இருக்கலாம், அல்லது உல்லாசமான இஸ்லாம் தடை செய்யாத பயணங்களாக இருக்கலாம். இப்படியான பயணங்களுக்கு செல்வதற்காக மனைவி அழைக்கும் போது எடுத்த எடுப்பில் முடியாது என்று சொல்வார்கள். இதனால் அவன் பாதிப்புக்கு உள்ளாகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பயணம் போகிற நேரத்திலும் தன்னோடு ஒவ்வொரு மனைவியை அழைத்து செல்வார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அழைத்து செல்வதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய விருப்பத்தின் பேரில் அழைத்து செல்கிறார்கள். ஆனால் அவர்கள் பலராக இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு மத்தியிலே சீட்டு குலுக்கி ஒருவரை அழைத்து செல்வார்கள். இப்போ நாம் நம்முடைய மனைவியை நம்மோடு ஒரு பயணம் வர வேண்டும் என்று அழைக்கிற நேரத்தில் அந்த மனைவி உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிற சந்தர்ப்பத்தில் முடியாது என்று மறுப்பது அந்த பெண்ணுக்கு கூடாது. அந்த பெண் இந்த விஷயத்தில் கணவனை அனுசரித்து நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் அவளுக்கு சொல்கிறது. அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகளில் ஒன்று, அந்த கணவனை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியவளாக அவள் மாற வேண்டும். இபாதத்துடைய விஷயத்தில் பரஸ்பரம் அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். பெண்களுக்கு அல்லாஹு தஆலா சில ஆற்றல்களை அவர்களை அறியாமலேயே கொடுத்திருக்கிறார். அதை பெண்கள் பயன்படுத்த வேண்டும். ஆண்களை திருத்தக்கூடிய நிறைய வாய்ப்பு பெண்களுக்கு இருக்கிறது. எந்த அளவுக்கு பெண்களால் முடியும் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், ஃபிர்அவுன் இந்த உலகத்தில் என்ன சபதத்தோடு வாழ்ந்தான் என்பது.
ஒரு சோதிடன் அவனிடத்திலே வந்து, ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை உனக்கு எதிராக வளர்ந்து வரும், உனக்கு எதிராக செயற்படும் என்று சொன்ன உடனேயே அந்த காலப்பகுதியில் பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாவற்றையும் கொலை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார். கொலை செய்யப்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால், பெண்களை அவமானப்படுத்தி ஆண் குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறார்கள். அவமானப்படுத்தி என்றால், பெண்கள் கர்ப்பிணியாக இருக்கிறார்கள், பிரசவ வேதனை வந்துவிட்டால் அவளிடத்தில் போய் இந்த டீம் நின்று கொள்ளும், ஃபிரௌனுடைய படை நிற்கும். குழந்தை வெளியே வந்ததும் தூக்கி பார்ப்பார்கள். ஆண் குழந்தை என்றால் ஒரே வெட்டு. பெண் குழந்தையை பிரசவிக்கும் போது பக்கத்தில் இருந்து அந்த பெண்களை கேவலப்படுத்தி, ஆண் குழந்தை என்றால் ஒரே வெட்டாக வெட்டி ஆண் குழந்தைகளை எல்லாம் அழித்துக் கொண்டு ஃபிரௌன் வந்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கிற நேரத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கிடைக்கிறார்கள். அந்த நேரத்தில் வீட்டுக்கு யாரும் வரவில்லை. எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய்க்கு ஒரு ஐடியா வந்தது. குழந்தையை வீட்டிலிருந்து காப்பாற்றுவோம் என்று ஒரு பெட்டியிலே குழந்தையை வைத்து ஆற்றிலே விட்டு விடுகிறார்கள். அது அடிபட்டு செல்லுகிறது. ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய மனைவியும் ஆற்றோரத்திலே நிற்கிறார்கள். ஒரு பெட்டி வருகிறது. ஃபிரௌன் சென்று எடுத்து வருகிறான். வந்து பார்த்தால் உள்ளே ஆண் குழந்தை. இவனுடைய கொள்கை என்ன? ஆண் குழந்தைகளை எல்லாம் வெட்ட வேண்டும். மனைவி மந்திரம் ஓதுகிறார்கள் ஃபிரௌனுடைய காதிலே. நமக்கும் ஆண் குழந்தை இல்லை, யாருக்கும் தெரியாமல் அந்த குழந்தையை எடுத்து சென்று வீட்டிலே வைத்து வளர்ப்போம் என்று சொன்ன நேரத்தில் ஃபிரௌன் அந்த தலையணை மந்திரத்திற்கு மயங்கி விட்டான். கொள்கையை மாற்றிவிட்டான். வீட்டுக்குள் கொண்டு போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்க்கிறான், யாருக்கும் தெரியாமல். இந்த நிகழ்ச்சியில் பல படிப்பினைகள் நமக்கு இருந்தாலும், குறிப்பாக இந்த இடத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு பெண்ணால் எப்படிப்பட்ட கணவனையும் மாற்ற முடியும். அல்லாஹு தஆலா அப்படியான ஒரு வல்லமையை பெண்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் பெண்கள் அதை யூஸ் பண்றதில்லை. பெண்கள் என்ன செய்யறாங்க? கணவனுடைய வழியில் செல்ல பார்க்கிறார்களே தவிர நல்ல வழிக்கு கணவனை அழைத்து வருவதற்கு முயற்சி செய்வதில்லை. எனவே கணவன்மாரை மாற்றுகிற பொறுப்பு பெண்களுக்கு இருக்கிறது. அதிகமான ஊர்களுக்கு நீங்கள் சென்று பார்த்தால் மார்க்கத்தில் கூடுதலான ஈடுபாடு உள்ளவர்களாக பெண்கள் இருப்பார்கள். ஐங்கால தொழுகை ஒழுங்காக நிறைவேற்றுவார்கள், வீட்டிலே குர்ஆன் ஓதுவார்கள், மார்க்க நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வார்கள், தானம தர்மம் செய்ய வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் கணவன்மார் தொழாதவர்களாக, போதை அருந்தக்கூடியவர்களாக, சினிமாவுக்கு அடிமைப்பட்டவர்களாக, மோசமான நடத்தை உள்ளவர்களாக இருப்பார்கள். பெண்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். நம்முடைய கணவன் தொழாமல் இருக்கிறானே, நம்முடைய கணவன் நோன்பு நோக்காமல் இருக்கிறானே, நம்முடைய கணவன் வசதி இருந்தும் ஜக்காத் கொடுக்காமல் இருக்கிறானே, நம்முடைய கணவன் வசதி இருந்தும் இன்னும் ஹஜ்ஜுக்கு செல்லாமல் இருக்கிறானே என்று கவலைப்படுவதில்லை. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அவனை மார்க்கப்பட்டுள்ளவனாக மாற்ற வேண்டும், நரகத்திலிருந்து அவனை பாதுகாக்க வேண்டும், அதே போன்று சுவர்க்கத்திற்கு அவனை அழைத்துச் செல்ல வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு இம்ரஅத்தன் காமத் மினல் லைல் ஃபஐகதத் ஃபஸல்லத். ஒரு எந்த பெண் இரவிலே எழுந்து இரவு தொழுகையை நிறைவேற்றுகிறாளோ அவளுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அந்த பெண் தொழுதுவிட்டு தன்னுடைய கணவனையும் எழுப்புவாள் தொழுவதற்காக. அவன் எழும்ப மறுக்கிற நேரத்தில் அவனுடைய முகத்திலே நீரை தெளித்து அவனை எழுப்பி விடுவாள். இப்படியான பெண்ணுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். இப்ப பெண் தன்னுடைய கணவனை இபாதத்திலே ஆர்வமூட்ட வேண்டும் என்பதை இவ்வாறு துஆவுக்குரியவர்களாக அவர்களை ஆக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூண்டுவதை நாம் கவனிக்க வேண்டும். எனவே பெண்கள் இந்த விஷயத்தில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். இப்படி கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு ஆற்ற வேண்டிய பங்குகள் நிறைய இருக்கின்றன. அந்த பங்குகளில் மிக பிரதானமானது, எப்போதும் பெண்கள் நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டும், நன்றி கெட்டவர்களாக மாறக்கூடாது. கணவன் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நம்மை ஏதாவது ஒரு துன்பத்திற்கு ஆளாக்குகிற நேரத்தில் நன்றி கெட்ட முறையில் செய்ததையெல்லாம் மறந்து பேசுகிற நிலை பெண்களிடத்திலே வரக்கூடாது. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மியராஜ் என்ற நேரத்திலே நரகத்தில் அதிகமாக பெண்கள் இருப்பதை பார்த்தார்கள்.
இந்த செய்தியை பெண்களிடத்திலே வந்து சொன்ன நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதரே, பெண்கள் அல்லாஹ்வை நிராகரிப்பதனால அதிகமாக நரகத்தில் இருக்கிறார்கள் என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, கணவன்மாருக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள், அதனால் தான் அதிகமாக அவர்கள் நரகம் செல்கிறார்கள் என்று சொன்னார்கள். எனவே கணவன்மாருக்கு நன்றி உள்ளவர்களாக எப்போதும் பெண்கள் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐயும் இம்ரஅத்தின் மாதத் வ ஸௌஜுஹா ராதின் அன்ஹா தഖலத்தில் ஜன்னத பிஐயி அபுவாபிஹா ஷாஅத். எந்த பெண்ணாவது தன்னுடைய கணவன் பொருந்திக் கொண்ட நிலையில் மரணிப்பாளாக இருந்தால் அவள் சுவர்க்கத்தின் அவள் விரும்பிய வாசல்களால் நுழைய முடியும் என்று சொன்னார்கள். எனவே தாய்மார்கள், சகோதரிகள் தங்களுடைய கணவன்மாருக்கு உரிய உரிமைகளை சரியாக நிறைவேற்றி அவர்கள் திருப்திப்பட்ட நிலையில் மரணிப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவரையும் சுவர்க்கவாசிகளாக மாற்றுவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.